Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6ஆம் இறைவசனம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆலோசனையை தருகிறார். என்னவென்றால், மற்றவர்களிடத்திலே நாம் கடவுளை குறித்து சாட்சி சொல்லும்போது கடவுளுடைய வார்த்தையை அவர்களுக்கும் சென்றெட்ட வேண்டும் என்று முயற்சி செய்யும்போது ஒரு சில பேர் கேட்பார்கள், ஒரு சில பேர் கேட்க மாட்டார்கள். கடவுளுடைய வார்த்தையை காது கொடுத்தும் கேட்க மாட்டார்கள், கடவுளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்கும் பட்சத்திலே நாம் அவர்களை நினைத்து மனம் கலங்க வேண்டாம். இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னோட ஜீவனுள்ள வார்த்தையை, என்னோடய சத்தியத்தை சொல்லுங்கள், கற்றுக் கொடுங்கள். அப்படி அவர்கள் கேட்காவிட்டால் காலில் இருக்கும் தூசியை உதறி தள்ளிவிட்டு வேறு தேசத்திற்கு அல்லது வேறு வீட்டுக்கு செல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, கடவுள் மீது ஏற்பட்ட இந்த கரையை நாம் தான் துடைக்க வேண்டும். அதை எப்படியாக துடைப்பது? ஒருவேளை கடவுளை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் எதிர்நோக்கி பல கேள்விகளை கேட்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது, அதனால் கேட்பது உண்டு. அதனால் நாமும் கடிந்து ரொம்ப கோபமாக இல்லை ஆக்ரோஷமாக நாம் பதிலை சொல்லக்கூடாது. நிதானமாக தான், மிக தன்மையாக தான் அவர்களிடத்தில் நாம் பேச வேண்டும். இன்றைக்கு இந்த தினவசனம் கூட காது கொடுத்து கேட்காத மக்களிடத்திலே நாம் 6 மாதம் இல்லை 1 வருட காலமும் நாம் சொன்னாலும் அவர்கள் காதுக்கு சென்றெட்டாது. ஏனென்றால் இந்த உலகமானது பல்லாங்கனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை வாசித்தால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக புரிந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அநேக பேர் மனம் மாறுவதற்காகவும் இந்த கடவுளோட வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கும் அநேக சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீர் உமது ஜீவனுள்ள வார்த்தையாக இருந்தாலும் சரி, உம்முடைய அன்பாக இருந்தாலும் சரி, நாங்கள் மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆன்மா வாஞ்சியாக இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் கடவுளோட வார்த்தை, உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கோ கேட்பதற்கோ அவர்கள் தயாராக இருக்கிற அந்த வேதனையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவித்து வருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வாசம் செய்து நீர் எங்களை கனப்பண்ணுகிறீர். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் என்று நீர் ஆறுதல் சொல்லும்போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் அடைகிறோம் ஆண்டவரே. சோத்து கர்த்தாவே, அப்பா, உமது ராஜ்யம் கட்டப்பட, உம்முடைய வல்லமை மகிமையும் இந்த பூமியிலே வெளிச்சமாக காணப்பட நீர் எங்களை கருவியாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர். அநேக மக்கள் மனம் திரும்புவதற்கு நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்பா, உம்மை நேசிக்கிற மக்களும் மனம் திரும்புவதற்கு நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. சோத்து கர்த்தாவே, அப்பா, உம்முடைய வெளிப்பாடுகள் அன்பு அவர்களிடத்திலே காணப்பட தேவ கிருபை செய்யும். அவர் மனதோடு நீங்கள் பேசுங்க ராஜா. மனம் மாறுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, இனி காலம் கடந்து செல்லாது என்று சொல்லும் வண்ணமாக நீர் வெளிப்படுமானது. சொத்து கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you're watching New Eden TV.